ஆலயம் போய் தான் ஆகணுமா? அங்க போய் சுவாமி கும்பிடணுமா? கண்டிப்பாக போக வேண்டும். ம். தினமும் போக வேண்டும். தினமுமா? என்ன காரணம் என்றால், ம். கோவில்ன்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஐயா. ம். கோவில்னா என்ன, ஆலயம்னா என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. அப்பயே நம்ம சொல்லியிருந்தோம். ம். இந்த அமைப்புகளை பத்தி எல்லாம் பேசணும்ட்டு அப்படியே தள்ளி போயிட்டு இருக்கு. அதுவும் பேசலாம். இந்த விமான அமைப்பு, கோபுர அமைப்பு, ம், ம். ஒரு ஆலயத்தை எப்படி பண்ணும்பொழுது, ஆலயம்னு பார்த்தா பொதுவா இந்த ஆகமங்கள் முப்பொருள்னு சொல்றதுங்க ஐயா. ம். பத்தின்னு இருக்க. ம். பத்தினா சிவபெருமான். ம். பசுனா நம்ம எல்லாம் இண்டிவிஜுவல் சோல்ஸ். ம். ஓகே. நம்ம எல்லாமே பசுக்கள். பசுனா கவ் அனிமல் அது கிடையாது. மாதிரி இல்ல. ம். இங்க பசுனா இண்டிவிஜுவல் சோல்ஸ், ஜீவாத்மாக்கள். ஜீவாத்மாக்கள். ம். அதான் பசுபத்தின்னு ம். சிவபெருமானுக்கு. ம். ம். பாசம்னா இந்த உலகம். ம். சோ நம்ம தினமும் ஆலயத்துக்கு செல்வதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம வீட்டுல நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் அந்த ஆத்ம சாட்சாத்காரம் கண்ணை முடிக்கிறார், ஜெபம் பண்றார், அவருக்கு பண்றார். ம். ஃபைன். சில பேருக்கு முழுக்க கவனம் அதுலயே இருக்கலாம். அது மாதிரி இருக்கிறவாளுக்கு பத்தி கூட இஷ்யூ இல்லை. ம். ஆனா அவர்களும் ஆலயம் வர வேண்டும் என்பது என்னுடையது. பட் அவளுடைய சௌகரியம். ம். நான் ஒரு மனசு இருந்தா போதும் அப்படின்னு சில பேர் சொல்லுவா. ம். அதையும் ஏன் ஒத்துக்க முடியாதுன்னா, முழுமையா மனசுல எப்பயுமே தூய்மையா வர எண்ணங்கள் வருதான்னு நம்மளால சொல்ல முடியாது. ம். நமக்கே எண்ணங்கள் மாறுறது. ஆமா. எப்பயுமே தூய்மையாக இருக்கக்கூடிய நிலை நமக்கு எப்ப வரும்னா, ம். நிர்மலமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை தரிசனம் செய்யும் பொழுது நமக்கும் ஏற்படுகிறது.